எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து இந்த சுஷியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து 3 லிட்டர் குக்கரில் போட்டுட்டு அதில் தண்ணி வந்து ஒரு 100 ml தண்ணி ஊற்றிட்டு என் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சின்ன பர்னரில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பருப்பை எடுத்து அமுக்கி பாருங்கள். நல்லா வந்து அமுங்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். வேகலைன்னா திரும்பி 2 தடவை திரும்பி ஒரு தடவை அந்த குக்கரில் வச்சு திரும்பி ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு திரும்பி எடுத்துகிட்டு அதில் 150 கிராம் கண்ட வெல்லம் எடுத்து அதில் போட்டு அதை கேஸ் ஸ்டவ்லேயே வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் கிளறி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா மாவு மெஷரிங் கப்பில் ஒரு அரை கப் எடுத்து ஒரு கிணத்துல போட்டுட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு வெல்லம் அந்த குக்கரில் இருக்கிறது இந்தளவு வந்திருக்கு. இப்போ அதெல்லாம் உருண்டையாக பிடிச்சி நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த மைதா மாவு உப்பு மஞ்சள் தூள் போட்டு அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இதுதான் பதம். அந்த பதம் வரளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கோம் அதை எடுத்து அதுக்குள்ளே போட்டு அதில் நல்லா மாவை அதனால் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ எண்ணெய் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேமில் மீடியத்தில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் அந்த சுசியத்தை அதில் போட்டுட்டு நல்லா 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து அதை தட்டில் வச்சுருங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்லா சத்துள்ள ஆகாரம் இது. பெரிய குணம் நல்லா இருந்தால் சாப்பிடுங்க. நன்றி.